புல் கட்டு தாகமில்ல இந்த பீச்சு போய் பார்க்கணும். நானும் பொண்ணும் சாப்பிட வந்தோம். ஜகூர் பிரியாணியில் சாப்பிட்டோம். சாப்பிட முடியல. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். என் பொண்ணால் சாப்பிட முடியல பாருங்க. சிக்கன் எடுத்துக்க. சிக்கன் கடிக்க போகிறாங்க. நான் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃபுல் கட்டு நான் சாப்பிட்டேன். பொண்ணு மட்டும் தான் சாப்பிட்ணும். பாருங்க சிக்கனை கடிக்கிறேன். எப்படிம்மா டேஸ்ட் எப்படி இது? நம்ம ஐயா தான் கல்லால் வர்றாரு. ஜகூர் பாய் நம்ம ஃப்ரெண்டுக்கு கடை சாப்பிட்டாச்சு. கேஎஸ்பியில் சாப்பிட்ற சிக்கனு இவங்களே ரெடி பண்ணுறாங்க. சூப்பராக வந்து நானும் என் பொண்ணு சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஸ்வீட்டு ப்ரெட் அல்வா இருக்குது பாருங்க. கேஎஸ்பியில் ரெடி பண்ணுற போல இவங்க ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி பாருங்க. இதில் தான் ரெடி பண்ணுறாங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. என் பொண்ணுக்கிட்ட எடுத்துன்னு போகிறேன் பாருங்கள். எப்படிமா அது சிக்கனு? சூப்பரா? ஓகே. சாப்பிட முடியல அவங்களால. எங்களாலே சாப்பிட முடியல ஒரு பிரியாணி. இவ்வளோ பெரிய குண்டாக இருக்கிற என்னாலே ஒரு பிரியாணி சாப்பிட முடியல. பிரியாணி டேஸ்ட்டு ஈவினிங் இதில் தான் கிரில் சிக்கனு எல்லாமே இங்கே ரெடி ஆகும். பிரியாணி இது மட்டன் பிரியாணி நினைக்கிறேன். மட்டன் பிரியாணி இது சிக்கன் பிரியாணி. இது சிக்கன் பிரியாணி ஃபுல்லாக ஜாலியாக ஆகிடுச்சு. சாப்பிட்டோம். டேஸ்ட்டு இப்போ இங்கே பகடா சிக்கன் என்ன தேவைன்னா இங்கே வாங்கிக்குவாங்க. சிக்கனு ஒரு நாள் மாஸ்டர் எவ்வளோ அழகாக இருக்கு. மாமா எவ்வளோ அழகாக இருப்பார். இந்த இடம் தான் தவா நைட்டு தந்தூரி. இதில் வந்து சவர்மா. இதில் சவர்மா வரும் எல்லாம். தபார் மாமா மாஸ்டர். ஆமாம் மாமா. இவங்கெல்லாம் ஈவினிங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க. இப்போலாம் எப்படி இருக்காங்க? ஜாலியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க. ஜகூர் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுறாங்க எல்லாம். இந்த பக்கம் தானா சீட்டு ஜகூர் பிரியாணி வாங்க. வந்தால் இங்கே சாப்பிடுங்க. பக்கெட்டு பிரியாணி வேறு இருக்குது. இந்த போட்டுருக்காங்க 599 ரூபா. அன்பானவங்க நம்மள அன்பாக ஜாலியாக இருப்பாங்க. மாஸ்டர் இது மாதிரி எல்லாம் சப்ளை பண்ணுறது எல்லாம் கொடுங்க. ஜூஸு எல்லாம் கொண்டு செய்கிறது இதுதான் கடை. யாரும் திருப்தி இல்லாமல் போகிறதில்ல. நல்லது சாப்பிட்லாம். ஓனரு மனசார அன்பானவர். இல்லாதவங்க எவ்வளோ பேர் வந்தாலும் நிறையா உதவி பண்ணிக்கிறாரு. வேலை செய்கிறவங்க எல்லாருமே பாருங்கள். யாரும் மகன் சொல்லி வரான் பாரு. எல்லாம் சந்தோஷம் திச்சுன்னு. அதுதான் இவங்கெல்லாம் ஈவினிங்கெல்லாம் அவங்களாம் பிடிக்க முடியாது. ஏன்னா ஃபுல் ரெஸ்ட்டாக இருப்பாங்க. பில்லு இடத்துலையும் அவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் வந்து சாப்பிட்டோம். நானும் என் பொண்ணெல்லாம் சாப்பிட்டு நான் சாப்பிட்ட வேலை அது வரைக்குது. என் பொண்ணு சாப்பிட்டுனுறா. ஓகே. நீங்களும் வந்து சாப்பிடுங்க. ஃபேமிலியோடு வந்து சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கூட்டம் இருக்குது. நான் கடையை ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்லாம் குடும்பத்தோடு ஃபேமிலியோடு வந்து சாப்பிடுங்க. ஜகூர் பண்ணி தானா தெருவு இந்திரா காந்தி சிலையிலேருந்து ஒரு 5 பில்டிங் தள்ளி பாருங்க. எது கேட்டாலும் கொடுப்பாங்க. சிக்கனு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸு. ஓகே.